பொருளாதாரத்தில் பின்தங்கிய சிறார்களுக்கான இலவச பாடசாலையை 69 ஆண்டுகளாக தொய்வின்றி நடத்தி வருகிறது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய நற்பணி மன்றம். தேசிய அளவில் வேளாண் படிப்புக்கு புகழ்பெற்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவர்களின் சமூக பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் சமுதாய நற்பணி மன்றம் இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த பண்ணை தொழிலாளர்களுக்கு கையெழுத்து போட கற்றுக் கொடுக்க தொடங்கப்பட்ட ஒரு சிறிய முயற்சி இன்று நூற்றுக்கணக்கான ஏழை எளிய சிறார்களுக்கான முறையான பாடத்திட்டங்களை கற்பிக்கும் இடமாக மாறியுள்ளது. 1940களில் துவங்கப்பட்ட முயற்சியை செயல்வடிவமாக கொண்டு செல்லும் வகையில் 1954ஆம் ஆண்டு கட்டிட அமைப்புடன் மாலை வகுப்புகளாக தொடங்கப்பட்டன. 69 ஆண்டுகளாக எந்தவித தடங்களுமின்றி வெற்றிகரமாக பயணித்து வரும் அனுபவத்தையும் இந்த மாலை வகுப்பின் சிறந்த நோக்கங்களையும் பெருமையோடு நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதா லட்சுமி. அங்க எங்கன்னு டைமை வெட்டியா பொழுது போக்கிட்டு இருக்கிற சமயத்துல இந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கல்வி கண் திறக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் நான் இதை பாக்குறேன். இப்ப இதுல ஒரு கல்வி மட்டும் நாங்க இங்க இம்பார்ட்டண்டா கொண்டு போறதில்ல, கல்வியோட சேர்ந்து முக்கியமா ஒழுக்கம், சமுதாய நல்லொழுக்கம் அப்படிங்கிறது இப்ப குழந்தைங்களுக்கு குறைஞ்சிட்டே வருது. அதை நல்ல முறையில ஊக்குவிப்பதற்கான ஒரு முயற்சியாவும் ஒரு இடமாவும் தான் நான் இதை பாக்குறேன். கல்லூரி இளங்கலை முதலாம் ஆண்டில் இருந்து முனைவர் பட்டம் வரை பயிலும் மாணவர்கள் வரை தங்களை தன்னார்வலர்களாக இந்த சேவையில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். 30 ஆண்டுகளில் கிடைத்த வரவேற்பு கிளை வகுப்புகள் திறக்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள இந்த மாலை வகுப்பு கூடம் உட்பட 2 கட்டடங்களிலும் தற்சமயம் 90 மாணவ ஆசிரியர்களும் 150 பள்ளி மாணவர்களும் பயின்று வருகின்றனர். மாலை 5:30 மணிக்கு துவங்கி இரவு 8 மணி வரை இந்த வகுப்புகள் நடைபெறுகின்றன. ரொம்ப படிக்கிறதுலேயே கொஞ்சம் வீக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி 11th இருந்து இங்கே டியூஷன் வர ஆரம்பித்தேன். எனக்கு என்னன்னா படிக்கணும், ஆனால் அந்த இதை கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கணும், ஆனால் சுற்றி இருக்கவங்களும் படிக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட்டு. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்கே இருக்கவங்களும் நமக்கு என்ன டவுட்னாலும் சொல்லித்தராங்க. பல்வகை பாடப்பிரிவுகள் மட்டுமின்றி கணினி வசதிகளுடன் இந்த வகுப்புகள் செயல்பட்டு வருகின்றன. பாடங்களை தவிர்த்து சிறார்களின் தனி திறன்களை வளர்க்கும் வகையில் பயிற்சிகள் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் மாவட்ட அளவிலான வினாடி வினா போட்டி, கட்டுரை, கவிதை போட்டி, கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சுதந்திர தினம், குடியரசு தினம் என ஆண்டுதோறும் இந்த வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்காக மன்றம் சார்பில் நடத்தப்படும் சிறிய பள்ளியாகவே இது உள்ளது. புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தானே என்ற மகாகவி பாரதி பாடியதற்கு ஏற்ப இந்த இளைஞர்களின் சமுதாய நற்பணி மன்றம் செயல்பட்டு வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா.